சுங்கச்சாவடி கட்டணத்தை குறைப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி லாரி உரிமையாளர்கள் மேற்கொண்டுள்ள வேலை நிறுத்தம் 4வது நாளை எட்டியுள்ளது. இதனால் பல கோடி ரூபாய் பொருட்கள் தேக்கமடைந்துள்ளதுடன் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரத் தொடங்கியுள்ளது. சுங்கச்சாவடிகளை முறைப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி லாரி உரிமையாளர்கள் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோவையில் மட்டும் 25,000 லாரிகள் வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளதால் நாள் ஒன்றிற்கு 1,50 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. கோவையிலிருந்து கேரளாவிற்கும் வட மாநிலங்களுக்கும் லாரிகள் மூலமாக கொண்டு செல்லப்படும் இரும்பு பொருட்கள், ஜவுளி, மஞ்சள், இன்ஜினியரிங் பொருட்கள், மோட்டார் பம்புகள், உதிரி பாகங்கள் போன்றவை தேக்கமடைந்துள்ளன. இதனால் 100 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தக பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. லாரிகள் வேலை நிறுத்த போராட்டத்தின் காரணமாக நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து வட மாநிலங்களுக்கு செல்லும் பட்டாசுகள், தீப்பெட்டி, பண்டல்கள் மற்றும் நூல் கோன்கள் உள்ளிட்ட பொருட்கள் தேக்கமடைந்துள்ளன. மகாராஷ்டிரா, குஜராத், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களிலிருந்து வரும் வெங்காயம், பருப்பு, கோழி தீவன பொருட்கள் தடைபட்டுள்ளதால் அவற்றின் விலை உயர்ந்துள்ளது. வேலை நிறுத்தம் தொடர்வதால் லாரி உரிமையாளர்களுக்கு 45 கோடி ரூபாய் வருவாய் இழப்பும், தமிழக அரசுக்கு 800 கோடி ரூபாய் வரை இழப்பும் ஏற்பட்டுள்ளது. லாரி ஓட்டுநர்கள், கிளீனர்கள், சரக்கு புக்கிங் ஏஜென்ட்கள், லோட்மேன்கள், லாரி பட்டறை தொழிலாளர்கள் என பல லட்சம் பேர் வேலை இழந்துள்ளனர். எனவே போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். லாரி உரிமையாளர்கள் என்றுமே சுங்க கட்டணத்திற்கு எதிரானவர்கள் அல்ல. சுங்க கட்டணம் இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியாக சீராக வசூலிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய குறிக்கோளாகும். அதற்காகத்தான் வருடம் ஒரு முறை சுங்க கட்டணத்தை செலுத்துகின்ற முறையை நாங்கள் கேட்டோம். அதை இதுவரை பரிசீலிக்கவில்லை. எனவே மத்திய அரசானது உடனடியாக எங்களது கோரிக்கையினை பரிசீலித்து சுமூகமான உறவினை ஏற்படுத்த வேண்டும். இந்த ஸ்ட்ரைக்கு ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரைக் தாங்க. இப்போ டிரைவருக்கும் பாதிக்குது, ஓனருக்கும் பாதிக்குது. ஆமாம், ஒரு வீட்டுக்கும் போக முடியல. இப்போ குடும்பம் இருக்குனாக்க ஒரு 10 காசு நம்பி செலவு பண்ண முடியல. செலவு பண்ணி அந்த காசை கொண்டு வர முடியும் ரோட்டில். இது பயந்து ஒரு ஸ்டேட்டில் ராஜஸ்தான்லேருந்து வரோம்னா இங்கே 10,000 ரூபா வருது டோல்கேட் சார்ஜ் மட்டும். டீசல் 70,000 ரூபா வந்தது டீசல். இதை வச்சு ஓட்டி நாங்கள் மீதி பண்ணி வீட்டுக்கு கொண்டு போகிறது, ஓனருக்கு கொடுக்குறது. அந்த பார்க்கிங் இருந்துச்சுன்னா டிரைவர் நாங்கள் இருக்கிறோம், வண்டியில் 10,000 வச்சுருக்கோம், 15,000 வச்சுருக்கோம். ஒரு பார்க்கிங் இருந்துச்சுன்னா சேஃப்டியாக நிப்பாட்டி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கி எழுந்துச்சு போகலாம். பார்க்கிங் இல்லை, ரோட்டில் தான் நிற்கணும். ரோட்டில் சைடில் நிப்பாட்டி தூங்கிட்டுங்க, பின்னாடி வரையும் தூக்கத்தில் வந்தால் என்ன செய்வேன்? எங்கள் வண்டியில் குத்துவேன். அது எங்களுக்கும் ஒரு சேதாரம், ஓனருக்கு மிகப்பெரிய சேதாரம். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். 4-வே ட்ராக் போட்டிருக்காங்க, டோல்கேட் வசூல் பண்ணுறாங்க. டோல்கேட்டு 40 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட் போட்டிருக்காங்க. 4-ஹைவேல பயங்கரமான திருட்டுகள் நடக்குது. லாரி உரிமையாளர்கள் மேற்கொண்டுள்ள வேலை நிறுத்தத்தால் சேலத்திலிருந்து வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படும் மஞ்சள், ஜவ்வரிசி உட்பட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சரக்குகள் தேக்கமடைந்துள்ளன. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். தினக்கூலியை நம்பியுள்ள தொழிலாளர்கள் இதனால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அந்த 26ஆம் தேதி முதல் இன்றைய தேதி வரை ஒரு 50 லட்சம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள பொருட்கள் தமிழ்நாட்டில் தேக்கமடைந்துள்ளது. ஆகவே மாநில அரசு மத்திய அரசை அணுகி இந்த சுங்கவரி சாவடிய சுங்கவரி டோல்கேட்டை உடனே அகற்றுமாறும், அகில இந்திய மோட்டார் அறிவித்துள்ள இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறும், விலைவாசி உயர்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ள காரணத்தினாலே இதிலே தலையிட்டு இந்த போராட்டத்தை உடனே ரத்து செய்ய எங்களுக்கு தமிழ்நாடு சம்மேளனத்தின் சார்பாக தாழ்மையுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.